ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 2024 கிறிஸ்மஸ் எப்படி எங்களுக்கு போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நான் ஆஸ்திரேலியாவில் எங்கேயுமே கிறிஸ்மஸ் பார்ட்டி கொண்டாடினதில்லை. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் கொண்டாடுறேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி வச்சுருந்தாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சுருந்தாங்க, கேம்ஸ் வச்சுருந்தாங்க. சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி பலூன்லாம் ட்விஸ்ட் பண்ணி நிறையா செஞ்செல்லாம் கொடுத்தாங்க. குழந்தைங்க இதனாலே செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. பெரியவங்களுக்கு கேம் வச்சு சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். காலையிலே வந்து பார்ட்டி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து தோசை, அதுக்கப்புறம் நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, அப்புறம் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக பார்ட்டி போச்சுன்னே சொல்லலாம். லாஸ்ட்டில் எண்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லாத்துக்கும் பிங்கோன்னு சொல்லிட்டு ஒரு கேம் வச்சாங்க. அது செம்ம சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ட்விஸ்ட்டோடு போச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா சைடில் பேர்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அது கூட பேசிட்டு விளையாண்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணால். அவளுமே வந்து இவ்வளோ பேர்த்த வந்து பார்த்ததில்லை. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாவான்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணால். கிறிஸ்டினா செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கேம்குள்ளே அவனுமே இன்வால்வ் ஆகிட்டான். நான் கூட அந்த கேம் விளையாடலாம், அவன் தான் பயங்கரமாக அந்த கேமெல்லாம் விளையாண்டான்னே சொல்லலாம். ஃபுட்டெல்லாமே வந்து முறுக்கு அது இதுன்னெலாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா பாப்பா வச்சுட்டு என்னால் எதுவுமே மேனேஜ் பண்ண முடியல. அவ்வளோதாங்க. நாங்கள் இப்படி தான் வந்து சூப்பராக கிறிஸ்மஸ் கொண்டாடணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.